ஒரு குழந்தை நன்றாக வளர்ந்திருக்கிறது என்றால் அதனுடைய பெருமை பெற்றோரை போய் சேரும், குறிப்பாக தாயை போய் சேரும். அதே நேரத்தில் ஒரு குழந்தை ஊர் முழுக்க கெட்ட பேர் வாங்கி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கும் காரணம் அந்த தாயை போய் சேரும் என்ற செய்தியைத்தான் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் நீதிக்கு தலைவணங்கு என்ற ஒரு படத்திலே ஒரு பாடலிலே வைத்திருப்பார். எல்லோருக்கும் தெரிந்த பாடல்தான். கேஜே ஜேசுதாஸுடைய இனிமையான குரலிலே, இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லென இட்டு வைத்தேன், நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. அந்த பாடலில் வருகின்ற 2 சரணங்கள் பெற்றோருக்கும் 2 சரணங்கள் குழந்தைக்கும் என்று அமைத்திருப்பார். இந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அது ஒன்று சொல்லிவிட்டு அதனுடைய கடைசி சரணத்திலே, பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை. இந்த 2 ஸ்டான்ஸாவும் தாயினுடைய வளர்ப்பை காட்டுகிறது, தாயினுடைய அந்த குழந்தை வளர்ப்பை காட்டுகிறது. இதே படத்திலே இதே பாடலை எஸ் வரலட்சுமி அவர்களும் பாடியிருப்பார்கள். அந்த பாடலிலே ஒரு தாய் தன் குழந்தையினுடைய வளர்ச்சியை பார்த்து பெருமை அடைந்து பாடுவதைப் போல அதை அமைத்திருப்பார். அது பெரும்பாலும் எல்லோராலும் கேட்டிராத ஒரு பாடலாகும். மிகச் சிறிய பாடல்தான். அதனுடைய பல்லவி என்னமோ அதே பல்லவி தான், சரணங்கள் மட்டும் மாறும். அந்த தாய் பாடுகிறாள். அது வரலட்சுமி குரல் மிக இனிமையாக இருக்கும். நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜநடை தோற்கும், எழில் நீந்தும் உடலினை காணும் பொழுதினில் சிற்பமதை கேட்கும். தன் குழந்தை நடையை பார்த்து ராஜ நடையாக இருக்கு என்று மகிழ்பவள்தான் தாய். அந்த நடையை பார்த்து சிற்பம் அதை கடனாக கேட்கும் என்று கவிஞர் புலமைப்பித்தனுடைய அந்த கற்பனை. ஜேசுதாஸுடைய அந்த குரலிலும் பாடல் மிக இனிமை. எஸ் வரலட்சுமி அவருடைய அந்த குரலிலும் இந்த ஒரு ஸ்டான்ஸா பல்லவி மற்றும் இந்த ஸ்டான்ஸா கேட்கும் பொழுது இன்னும் இனிமையாக இருக்கும். அன்பர்கள் எஸ் வரலட்சுமியுடைய அந்த பகுதியை கேட்டு மகிழ வேண்டும்.